Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்ற பெருந்தன்மையுடன் அனைவரும் கூடி முடிவெடுக்க வேண்டும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுகோள் என்னவாக இருக்கிறது, என்ன நிலவரம்? வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒருங்கிணைந்த அதிமுகவாக சந்திக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் பிளவுற்று கிடக்கக்கூடிய இதே நிலையோட நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொண்டு 11வது தொடர் தோல்வியை வரவைத்துக் கொள்வதா, இல்லை ஒன்றுபட்ட அதிமுகவாக இணைந்து திமுகவை கம்பீர மிடுக்கூட கட்சி களமிறக்கி 2019ஆம் ஆண்டு இதே விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக ஈட்டிய வெற்றியை மீண்டும் நிலைநாட்டி அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகிறோமா என்கிற ஏக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் ததுமி நிற்கிறது. எனவே கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமா என்று சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றிக் கொள்வதிலும் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்கிற பெருந்தன்மையிலான முடிவினை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இன்று முதல் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான பணியானது துவங்குகிறது. ஆகையால் அதிமுக ஒருங்கிணைந்து இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கையின் வாயிலாக முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering.